இப்போ நிறைவாக சமுதாயமே என்ற அணிக்காக சகோதரி தெய்வானை அவர்கள். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நடுவர் அவர்களே, பேச்சாளர் பெருமக்களே, புத்துயிர் கொண்டு புதுப்பொலிவோடு எழுந்து நிற்கும் வேலூர் கம்பன் கழகத்தை சார்ந்தவர்களே, அவையோரே, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள். நடுவர் அவர்களே, மழையோடு போட்டி போட்டு தங்கை அக்ஷயா ஒரு குழந்தை வளர்ப்பு கிளாஸை நடத்தி இருக்கின்றார். அவங்க நல்ல ஜீவன், அதனால தான் அவங்க பேச ஆரம்பித்தோன்னு மழை வந்துட்டு. இப்போ நான் பேச ஆரம்பித்தோன்னு நின்றுருச்சு பார்த்தீங்களா? நம்ம ஜென்மம் அப்படி. அப்பா பையன் எப்படி இருக்கணும், பையன் அம்மா கிட்ட எப்படி பேசணும், குழந்தை எப்படி வளர்க்கணும், இன்னைக்கு எப்படி இருக்காங்க, வரிசையாக சொல்லி தீர்த்திருக்காங்க. அதில் ஒன்று சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க? இந்த பையனை பார்த்து இதை கற்றுக்கணும், அந்த பையனை பார்த்து அதை கற்றுக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? ராமனை பார்த்து அப்பா பேச்சை கேட்கணும், அறத்தை சொல்கிறாரு கேட்கணும். ஆனால் இந்திரஜித்தன் அவங்க அப்பா அறத்தை சொல்லலை, அதை கேட்கக்கூடாது. இந்த குடும்பம் இப்படி இருந்தால் இப்படி இருக்கும், அந்த குடும்பம் அப்படி இருந்தால் அப்படி முடியும்னு கம்பன் சொல்லியிருக்கான்னு சொன்னாங்களா இல்லையா? கம்பன் பொதுவாக என்ன சொல்கின்றான் என்றால், குடும்பம் என்றால் 1000 இருக்கும் அப்படி சொல்லிட்டான். ஆனா சமுதாயம் என்றால் ஒன்று தான் இருக்க வேண்டும், அது அறமாகத்தான் இருக்க வேண்டும் என்று சமுதாயத்திற்காக சொல்லி. அப்ப குடும்பங்களில் சில குடும்பத்தில் அறம் இருக்கும், சில குடும்பத்தில் அறம் இருக்காது. இப்போ தசரதன் குடும்பத்தில் அறம் இருக்கு, ராவணன் குடும்பத்தில் அறம் இல்லை. ஆனால் கம்பனோட ஒற்றை கருத்து, சமுதாயம் என்றால் அறம் வெல்ல வேண்டும், பாவம் தோற்க வேண்டும், அவ்வளவுதான். 2 பேருமே அந்த அணியில வீடனனை பற்றி பேசினார். களத்திலே எதிரெதிரே நின்றாலும் கூட அண்ணன் நீ என்னோட அண்ணா இல்லை அப்படின்னு வீடனன் சொல்லலன்னு எதிர்கட்சி தலைவர் சொன்னார். அடுத்து வந்த அக்ஷயாவும் சொன்னாங்க, ராவணனுக்காக நீர்க்கடன் செய்யலையா, பாசத்தோட பேசலையா அப்படின்லாம் வீடனனை பற்றி சொன்னாங்க. கம்பன் சொல்ல வருவது என்ன? இந்த அண்ணன் தம்பி பாசத்தை பத்தியா? இல்லை, ராவணன் தப்பு செஞ்சான், நீ தப்பு செய்யற, அவன் தான் நல்லவன், அவனை பார்த்து நீ கத்துக்கோ, நீ திருந்திடின்னு கெஞ்சி பார்த்தா ராவணன். கெஞ்சல, அப்ப நான் அறத்தின் பக்கமாக போகிறேன் என்று தன்னுடைய சகோதரன் உடன் பிறந்தவன் தவறு செய்கின்றான் என்றால் குடும்பம் என்று பார்க்காமல் இந்த சமுதாயத்திற்கு நல்லது நடக்க வேண்டும் என்று குடும்பத்தை உடைத்து வெளியே வருகின்றான் வீடனன் என்றால் கம்பன் சொல்வது சமூகத்திற்கா இல்லை குடும்பத்திற்கா? நடுவர் அவர்களே, கம்பராமாயணமே எப்படி இருக்கு பாருங்களேன். இப்போ கைகேயி எவ்வளோ எவ்வளோ கொடூரமாக ஒரு 2 வரம் வாங்கியிருக்காங்க பாருங்களேன். பரதன் நாடாள வேணும்னா கூட பரவாயில்ல, ராமன் காட்டுக்கு போயே ஆகணும். தசரதன் கெஞ்சி பார்க்குறார், ஆனாலும் கைகேயி மனசு அழகல், ராமனை அனுப்பியே தீரணும்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. கடைசியில் ராமன் காட்டுக்கு போறாரு, சீதையை இழக்கிறாரு, கஷ்டப்படுறார். இது ஒரு கட்டம். இன்னொரு கட்டம் என்ன? ராமன் காட்டுக்கு போறாரு அப்படின்னோன்னு சீதை நின் பிரிவினும் சுடுமோ வெண்காடுன்னு சொல்லிட்டு உன் கூடயே வரேன்னு காட்டுக்கு வராங்க. ராவணன் தூக்கிட்டு போய் அங்கே வச்ச போது கூட அனுமன் வந்தபோது சொல்லினால் சுடுவேன், தூயவன் வில்லுக்கு மாசு என்ற காரணத்தினாலே நான் செய்யாமல் இருக்கேன், சொல்லினாலே சுற்றுவேன், ஆனால் என் கணவன் கூட்டிட்டு போகணும்னு சொல்கிறான். அனுமன் என் தோளில் ஏறிக்கோமா நான் தூக்கிட்டு போயிடுறேன்னு சொல்லும் போது கூட நீயும் ஒரு ஆடை வந்தானே, உன் தோளில் நான் எப்படி ஏறிக்க முடியும்னு சொல்லி சீதை கேட்குறான். ஆனால் கடைசியில் ராமன் என்ன செய்கிறான்? சீதையை நம்பாமல் அக்னி பிரவேசம் செய்ய சொல்கிறான். 2 நடந்ததா இல்லையா? 2 கட்டம் தூய்மையான உறவுகள், ஆனால் தண்டனையை அனுபவித்தன. ஆனால் கடைசியில் கம்பன் எப்படி முடிக்கின்றான் என்றால், கைகேயி தான் காட்டுக்கு அனுப்பி இருந்தாலும் கூட தசரதனிடமிருந்து வரம் கேட்கும் போது ராமன் கேட்கின்றான், தீயல் என நீ துறந்த என் தெய்வமும் மகனும் தாயும் தம்பியுமாம் வரம் தருக. ராமன் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்ன போது கூட கடைசியில் சீதை ராமனை மன்னிக்கின்றால், இருவரும் கணவன் மனைவியாக வாழ்கின்றனர். இதனால கம்பன் சொல்ல வருவது என்ன? குடும்பங்கள் தவறுகளை மன்னிக்கும். ஆனால் சமுதாயம் அப்படி கிடையாது. சுக்ரீவனின் மனைவியை ஆசை கொண்டு சிறை வைத்திருந்த வாலி வதம் செய்யப்படுகின்றான். சீதை மீது மோகம் கொண்டிருந்த ராவணன் மாண்டு போகின்றான். அப்ப நீ 10 தலை கொண்ட ராவணனாக இருந்தாலும் சரி, மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டால் பீஷ்மரும் துரோணாச்சாரியாரும் உன் பக்கத்திலே இருந்தாலும் கூட சரி, ஒரு பெண்ணுக்கு நீ தீங்கு இழைத்தாய் என்றால் நீ மாண்டு போவாய் என்ற சமுதாய அறத்தை தான் இந்த காப்பியங்கள் சொல்கின்றன.
குடும்பங்கள் குடும்பத்திலே மன்னிப்பு என்பது உண்டு. தானாடாவிட்டாலும் தசையாடும், அது இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. ஆனா சமுதாயத்திலே தண்டனைகள் இருக்க வேண்டும், இருந்தால்தான் அந்த சமுதாயம் நெறியோடு இருக்கும் என்று கம்பன் சொல்கின்றார். கம்பன் எதை சொல்கின்றான் என்பதை விட இன்றைக்கு எது தேவைப்படுகின்றது என்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இன்னைக்கு எது தேவைப்படுது? நியூஸ் பேப்பர் எடுத்து நம்மளால படிக்க முடியுதா? நியூஸ் பேப்பர் ஒரு ஷாக்கிங் நியூஸ், ஒரு பெண்ணுக்கு எதிராக ஒரு வன்கொடுமைன்னு வந்துட்டா அதுக்கப்புறம் வரிசையா அதே மாதிரி சம்பவங்களா வருதே. அப்ப ஏதோ 1-2 மட்டும்தான் பெருசா இருக்கு, மீதி எல்லாம் புதஞ்சு இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, இருக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, இப்ப இவ்வளவு நடக்கின்றது என்றால் அவங்க சொன்னாங்க குடும்பங்கள் சரியானால் சமுதாயம் சரியாகும் என்று கிடையாது. சமுதாயம் நெறியோடு இருந்தால் தான் குடும்பங்கள் பத்திரமாக இருக்கும். அதைத்தான் கம்பன் காட்டுகின்றான். நல்லா யோசித்து பாருங்க, ராவணன் அழிந்ததற்கு யார் காரணம்? மண்டோதரி சொல்றா, எப்படிப்பட்டவன் ராவணன் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆற்றலுடையவன் ராவணன் தெரியுமா? தேவர்களே நின்று பணி செய்கின்றார், பயந்து போயிருக்காங்க. ஆனா அவன் ஏன் இறந்து போனான் தெரியுமா? வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ, கள்ளிருக்கும் மலர்கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாலின் மண்டோதரி பாட்டு. வீடனன் கூட அதுதான் சொல்றான். ஒரு நஞ்சு சார், ஒரு பாய்சன் நம்ம சாப்பிட்டா தானே அது நம்மளை கொல்லும். ஆனா ராவணன் எப்படி செத்து போனானா, சீதை அவளை கண்ணால பார்த்த உடனே செத்து போனான். அந்த நோக்குனாலே உண்ணாது உயிர் உண்ணாது நஞ்சு ஜனகி என்னும் பெருநஞ்சு கண்ணாலே நோக்கவே போக்கியதே உயிர் என்று வீடனன் பாடு. அப்ப 10 தலை கொண்ட ராவணனாக இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு மாறாக இந்த சமுதாயத்திலே எவர் ஒருவர் எழுந்து நின்றாலும் அவர் மாண்டு தான் போவார் என்ற சமுதாய அறத்தை கம்பன் சொல்கிறார். அதை இன்றைக்கு நாம் பின்பற்ற வேண்டும். இதுதான் நாம் பின்பற்ற வேண்டிய முக்கியமான ஒரு கருத்தாக நான் பார்க்கின்றேன். நடுவர் அவர்களே, இன்னொன்று உண்டு. ஒருவேளை இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்கலாம். கம்பன் ஆணித்தரமாக சமுதாயத்திற்கு சொல்கின்றான், ராவணன் அவ்வளவு பெரிய ஆளு, தேவர்களே பயந்து வாழ்றாங்க. ஒரு 2 மனுஷங்க ராவணனை தோற்கடிச்சிட முடியுமா? 2 மனுஷங்க, ராவணன் லக்ஷ்மணன், முடியுமா? இந்த கேள்வி நமக்கு வரும்ல குடும்பத்தில் இருக்கிறதுனால. ஆனா கம்பன் முடியும் என்கின்றான். எப்படி? அதுவும் ஒரு குரங்கு கூட்டத்தை வச்சுட்டு ஒரு கடலை கடந்து போய் எங்க இருக்கானே தெரியாத அளவுக்கு இருக்கின்ற ஒரு 2 பேரு தோற்கடிச்சிட முடியும். அந்த குரங்கு கூட்டம் பூரா அங்க இங்கேயும் ஓடாம ஒழுங்கா ஓடி இருக்கு பாருங்க. குரங்கு மனசுனா எங்கன்னா இங்கே அங்கேயும் தாவும், சொன்னபடி கேட்காது. ஆனால் அங்கே இருக்கிற குரங்கு பூரா கரெக்டாக பாலம் போட்டிருக்கு, கரெக்டாக போயிருக்கு. முடியுமா? இது நம்ம யோசித்து பார்த்தா இட் இஸ் பாசிபிளா அப்படின்ற கேள்வி வரும். ஆனால் கம்பன் சொல்கின்றான் முடியும் என்று நடத்தி காட்டுகின்றான். என்ன காரணம்? அறம் உன் பக்கம் இருந்தால் அது நீ ஜெயிப்பாய் என்பதை அவ்வளவுதான். அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்ற சமுதாய நெறியை கம்பன் சமுதாயத்துக்கு கொடுக்கின்றான். நிறைய சொன்னாங்க, பரதன் எப்படி பாதுகையை வைத்து அரசாண்டான். இன்னைக்கு நடக்குமா? முதல்ல அரச குலமா இருக்கு, அண்ணன் தம்பி உறவை காமிக்கிறது. பரதன் பாதுகையை வைத்து அரசாண்டான் என்பது அண்ணன் தம்பி உறவை சொல்வதற்காக அல்ல, அது குடும்பத்திற்காக அல்ல. அரசு உனக்கு வந்தது என்றால் விருப்பு வெறுப்பு இல்லாமல் நீ அரசாள வேண்டும் என்ற சமுதாய நோக்கத்தோடு அது சொல்லப்பட்டது. அதனால தான் இன்னைக்கு நல்லா நம்ம பாருங்க, நம்மளுடைய தமிழ்நாட்டில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஒரு ஆட்சி நடந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளையும் பின்னால் திருப்பி பார்த்தால் கர்ம வீரர் காமராஜர் என்ற ஒரு பெயர் தான் இருக்கும். வீடனன் கூட ராவணனுக்கு பிறகு அரசு ஏற்க வேண்டும் என்று முடிசூட்டப்படும் போது வீடனன் என்ன தெரியுமா சொல்றான்? களவியல் அரக்கன் பின்னே தோன்றிய கடமை தீர என்றுதான் சொல்கின்றான். அது என்னோட கடமை, அதனால நான் அரசேற்கிறேன் என்றுதான் சொல்கின்றான். ஆசை என்பது ஒன்று வந்தால் அங்கே சுயநலம் வரும், சுயநலம் வந்தால் சமுதாயம் தடுமாறும், சமுதாயம் தடுமாறினால் குடும்பங்கள் அவதிப்படும். அப்ப முதல்ல சரி செய்ய வேண்டியது சமுதாயத்தை தான். இன்றைக்கு கம்பனை பின்பற்ற வேண்டியது சமுதாயம்தான். நடுவர் அவர்களே, அரசியல் ரீதியாக பார்க்கும்போது சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் நடத்தின பிறகு ராமன் சுக்ரீவனுக்கு 2 அறிவுரைகளை சொல்றார். ஒன்று என்ன?
இந்த வாய்மை சால் அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா, உண்மையை சொல்றவன், அறிவு சார்ந்த அவையோயும் வீரத்தை செய்யக்கூடிய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி ஆர்மின்னு இருக்குல்ல, இந்த ரெண்டுத்தையும் நீ இது ரெண்டுத்தையும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கோ. எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, ரொம்ப கிட்டையும் போயிடக்கூடாது, ரொம்ப விலகியும் வந்துடக்கூடாது. அப்பதான் நீ ஒரு சரியான அரசனா இருப்பேன்னு முதலாவது அறிவுரை. ரெண்டாவது அறிவுரை ரொம்ப வித்தியாசமானது. ராமனுடைய அனுபவத்திலிருந்து சொல்லப்பட்ட அறிவுரை. என்ன அறிவுரை தெரியுமா? திருவள்ளுவர் சொல்லுவார், செல்லக்கூடிய இடத்துல யார்கிட்ட கோவப்பட்டா திருப்பி நம்மளை அடிக்க மாட்டாங்களோ அவங்கள்ட்டையும் நீ கோவப்படாத. எங்க பெரும்பாலும் நமக்கு பெரியவங்கள்ட்ட நாம கோவப்படாமல் இருப்போம், செல்லாது அங்கே கோவம். ஆனால் செல்லக்கூடிய இடத்துலையும் கோவப்படாதுன்னு சொல்வார். அதே மாதிரி ஒரு கருத்து ராமன் அறிவுரையாக சொல்கின்றான். என்ன சொல்றான்? தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, சின்னவங்கன்னு நினச்சி நீ யாருக்கும் தீங்கு செஞ்சிடாத. ஏன்னா நான் இப்படி தான் சின்ன வயசில் கூனியை அப்படி அடிச்சிட்டேன் முதுகில் கல்லால். அவள் அந்த மனசுக்குள்ளேயே வச்சுருந்து இத்தனை நாள் நல்லா யோசித்து பாருங்க, கூனி இப்படி கூனி போயிருக்கிறவ தான். அவளுக்கு கூட காலம் வந்தால் பழி வாங்குகின்றாள். அதனால நீ ஒரு அரசராக இருக்கும்போது சின்னவங்க செய்கிறாங்க தப்பு, சின்னவங்கன்னு சொல்லிட்டு நீ போய் அவங்களுக்கு கெடுதல் செஞ்சிடாத. ஏன்னா அன்னைக்கு நான் செஞ்ச அந்த சின்ன தப்பு தான் இன்னைக்கு ஃபஸ்ட்டு அரசை இழந்தேன், அப்புறம் மனைவி இழந்த இவ்வளவு பெரிய துயர் கடலிலே நான் நிற்கின்றேன் என்று ராமன் சொல்கின்றான். சிறியர் என்று இகழ்ந்து நோவு செய்வன செய்யல், மற்ற இந்நெறி இகழ்ந்து யானோர் தீமை இழைத்தலால் உணர்ச்சி நீண்டு குறியதாம் மேனியாய கூனியால் குவவத்தோளாய் வெறியன எய்தி நொய்தின் வெந்துயர் கடலின் விழுந்தேன் என்று எழுது. எப்படி ஒரு அரசு இருக்க வேண்டும் என்பதை கம்பன் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றான். அதை பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்திலே நாம் இருக்கின்றோம். நடுவர் அவர்களை ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாட்டில் தண்ணியால் நிறைய பிரச்சனை உண்டு. எது? தண்ணியால பிரச்சனை உண்டு. தண்ணியால? ஆமாம், நிறைய தண்ணி இருக்கிறதுனால பிரச்சனை. தண்ணீரா தண்ணியா? எனக்கு வித்தியாசம் தெரியல. ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியலையா? மயக்கம் ஏற்றுகின்ற தண்ணீராலே நிறைய பிரச்சனை. தண்ணீரால் தண்ணியால நிறைய பிரச்சனை. நம்ம ரோட்லேயே பார்த்துருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் நான் போகும்போது பார்த்தேன், ஒரு அப்பா அப்படியே பின்னாடி ஒரு 20 வயசு பையன், 20 வயசு தான் இருக்கும், 20களில் தான் இருக்கும். அந்த பையனை ஏதோ திருடனை தூக்கிட்டு போகிற மாதிரி இப்படி கட்டி பிடிச்சி தூக்க முடியாமல் வீட்டுக்கு போட்டு அவன் தள்ளாடிட்டு போகிறான். பார்க்கவே ரொம்ப கஷ்டம். இன்னொரு முறை என்னாச்சு, ட்ரெயினுக்கு போகிற வழியில், ஸ்டேஷனுக்கு போகிற வழியில் ஒரு தாத்தா ஒருத்தர் உட்காந்துட்டு ஒரு நாள் 10 ரூபா கொடுத்தேன். அடுத்த நாள் காலில் விழாத குறையா 10 ரூபாய்க்கு கடறார். பசி வந்தா கூட மனுஷன் கையேந்த தான் வைக்கும். சில அடிமைத்தனங்கள் மனிதனை மானத்தையும் மரியாதையும் கூட அடகு வைக்க காத்து. இந்த மாதிரி எத்தனை சம்பவங்களை நாம் பார்க்கின்றோம், படிக்கின்றோம். இன்னைக்கு போதைப் பொருள் பற்றி எவ்வளவு நியூஸ் வருது. எல்லாம் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள். கம்பன் சொல்லுகின்ற அந்த முக்கியமான அறத்தை, அந்த ஒரு விஷயத்தை இன்றைய சமுதாயம் பின்பற்ற வேண்டிய கடமையிலே இருக்கின்ற. என்ன விஷயம்? அதை அவங்க சொன்னாங்க, வாலி சுக்ரீவன் கதையை பற்றி சொன்னார். உண்மையிலே வாலி சுக்ரீவனுக்கு கடைசியில் சுக்ரீவன் என்ன தப்பு செஞ்சாலும் நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சுக்ரீவன் தானே மறைஞ்சு நின்று நீ வாலியை கொல்லுன்னு சொன்னார். அங்கே அண்ணன் தம்பி உறவு தானே இருந்தது. ஆனால் கம்பன் சொல்ல வந்தது அண்ணன் தம்பி பாசத்தை அல்ல. அவன் என்ன சொல்ல வருகின்றான் என்றால், சுக்ரீவன் ஜெயித்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு கள்ளின் மயக்கத்திலே, குடி போதையிலே அவன் அங்கே இருக்கான், கடக்கிறான், தன்னுடைய நிலைமை அறியாது இருக்கின்றான். அப்போ அதை வைத்து கம்பன் சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு? இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம்? யார் தீமை செய்கிறா, யார் வஞ்சகம் செய்கின்றார், யார் பொய் சொல்றா, யார் திருடுறா, யார் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாற்று கொள்கையாக இருக்கின்றார், யார் இதற்கெல்லாம் காரணம் என்றால் கள்ளின் அடிமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் தான் காரணம். என்ன அவங்க தன்னுடைய உடலை மட்டும் விலை கொடுக்கவில்லை, கடைசியில் நரகத்திலே போய் வீழ்வார்கள் என்று கம்பன் எச்சரிக்கின்றான். வஞ்சமும் களவும் பொய்யும் மயக்கமும் மரபியில் கொட்பும் தஞ்சம் என்றாரை நீக்கும் தன்மையும் கழிப்பும் தாக்கும் கஞ்சமெல் அணங்கும் தீரும் கள்ளினால் அருந்தினாரை நஞ்சமும் கொல்வதல்லால் நரகினை நல்காதன்றே என்று கம்பன் முடிக்கின்றார்.
இப்போ நடுவர் அவர்களே, நர உண்டு மறந்தேன் என்று சுக்ரீவன் மயங்கி கிடந்தான், அவனுக்கு கல் உண்ணாதே என்று கம்பன் அறிவுரை சொல்கின்றான். தண்ணியில் மிதக்காதன்னு சொல்கிறான். இதை நிறைய திருக்குறளும் கூட திருக்குறளில் கூட கல் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அப்படி பார்த்தால் கம்பன் குடும்பத்திற்கும் சொல்லி இருக்கின்றான், சமுதாயத்திற்கும் சொல்லி இருக்கின்றான். அவர் சொன்னார், பையன் வேணும்னா யாரு மாதிரி பையன் வேணும்? ராமனை மாதிரி பையன் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ குடும்பம் நல்லா தானே இருக்கு. ராவணன் மாதிரி பையன் வேணும்னு கேட்டால் தானே குடும்பம் தப்பாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ குடும்பம் நல்லா தானே இருக்குது. ஆனால் இன்னைக்கு சமுதாயம் என்பது ஒன்று, பெண்ணுக்கு எதிராக நிறைய குற்றங்கள் நடக்கின்றது. இதை நீ செய்தால் நீ மாண்டு போவாய் என்ற முதலாவது எச்சரிக்கை. ரெண்டாவது, கல்லுண்டால் நிறைய தவறுகள் நடக்கும், அதை குறைக்க வேண்டும் என்ற கம்பனின் இரு பெரும் எச்சரிக்கைகளை இன்றைய சமுதாயம் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, வீடனன் அவன் 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 ஒன்று சொன்னான். என்னன்னா, அண்ணனை விட்டுட்டு வரும்போது கும்பகர்ணனுக்கு அறிவுரை சொல்லும் போது சொல்கிறான், நம்ம உடம்புல ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த கட்டியை அப்படியே வெட்டி அதில் இருக்கிற ரத்தத்தை ஊற்றி மருந்து போடுவோம்ல, அது போல் நம்முடைய கூட பிறந்தவராக இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, அறத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள் என்றால் கட்டியை வெட்டி வீழ்த்துவது போல வெட்டி வீழ்த்திவிட்டு சமுதாயத்திற்காக உழைக்க வேண்டும் என்று வீடனன் சொன்னான். உடலிடை தோன்றிற்று ஒன்றை அறுத்து அதன் உதிரம் ஊற்றி சுடல் உற சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வர் என்று வீடனன் சொல்கின்றான் என்றால், கம்பன் காட்ட வருவது குடும்பங்களின் பாசத்தை அல்ல. அவன் சொல்வதிலே இன்றைக்கு நாம் அதிகமாக பின்பற்ற வேண்டியது சமுதாய கோட்பாடுகளே என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அதாவது பெரியவர்களே, 4 பேச்சாளர்களுமே மெனக்கெட்டிருக்காங்க. சும்மா பட்டிமன்றம் தானே, ஏதாவது 4 ஜோக் சொல்லிவிட்டு சும்மா விளையாட்டாக ஏதாவது பேசிட்டு, ராஜாராமுக்கு அறிவு இருக்கான்னு சரவணன் கேட்க, சரவணன் ராஜாராமை பார்த்து உனக்கெல்லாம் பொண்ணு கொடுத்தான் பாரு, அவனை கொல்லணுமியா அப்படின்னு அவர் சொல்ல, இப்படிலாம் பட்டிமன்றம் நடக்குது. அம்மா, இப்ப காஞ்சிபுரமே வேலூருக்கு வருது. இனி பட்டுச்சேலை வாங்க காஞ்சிபுரமோ ஆரணியோ போற, நேரம் மிச்சம் செலவும் மிச்சம். தறி வேலைக்கு நம்ம ஊர்லயே கிடைக்கிறதால பணமும் மிச்சம்னு சொல்லு. கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ், வேலூர். ஜெய்வன் சில்க்ஸ் அண்ட் சாரீஸ், வேலூர் ராஜீவ் காந்தி நகரில் ஆப்போசிட் டு சர்க்கியூட் ஹவுஸ், வேலூர். உங்களால மாசம் 15,000 ரூபாய் இஎம்ஐ கட்ட முடியும்னா வெள்ளூர்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹவுஸ் பில் பண்ணி தர நாங்க ரெடியா இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வீடு கட்ட ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம்.